ஆயிடுச்சு. அப்போ மட்டும்தான் இந்த ஏரியால பாதி கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நம்ம வந்து 2007 ஆச்சு ஏரி பாதுகாப்பு ஆஃபீஸ்ல நமக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த நோட்டீஸ்ல இது வந்து ஆறுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டீஸ் நாங்க அந்த நோட்டீஸ் சேலஞ்ச் பண்ணி இது ஆறு கிடையாது, தனி எஃப்எம்பி எஸ்எல்ஆர் காப்பி சிஎம்டி சர்வே நம்பர் எல்லாமே சர்வே நம்பர் இருக்கு தனித்தனியாக. இது வந்து மாஸ்டர் பிளான் 2026 வரைக்குமே இது வந்து நிலப்பரப்பு தான் இருக்கு. அதே போல 2008 இது இருக்கு மாஸ்டர் பிளான். இது வந்து 188 இது வந்து ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் எஃப்எம்பி சர்வே நம்பர் 136. இது 6 இல்லைன்னு நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ 2022 என்ன பண்ணாங்க புதுசா இது 6ன்னு நம்மளால எடுக்க முடியல, அரசு நிலம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோட்டீஸை மாற்றி கொடுத்து அரசு நிலத்தை நாங்கள் கைப்பற்றோம்னு சொல்லிட்டு 7 வருஷமா ஒரு நிலைப்பாடம், 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு நிலைப்பாடம் எடுத்து இப்போ அரசு நிலத்தை நாங்கள் மீட்டு அரசு திட்டத்துக்கு கைப்பற்றோம்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எல்லாருமே 3 தலைமுறையாக இருக்கிறாங்க இந்த மக்கள். இது எல்லாமே ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் இருக்கு. அதே போல் நம்மளுக்கு கோர்ட்லேயே சிஎம்டி இந்த லெட்டர் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நான் ஒரு காப்பியை நம்ம தம்பி கிட்ட கொடுக்குறேன். இது வந்து சிஎம்டி பிரதான குடியிருப்புன்னு பிரைமரி ஜோனுன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொடுத்ததுனால இது இனிமேல் 6ன்னு எடுக்க முடியல, அப்போ நம்ம அரசு நிலம்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்டா இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி அரசு நிலம்னு சொல்லிட்டு வீடுங்களை இடிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டா எங்களுக்கு கேஸ் வந்து 2014 நான் எனக்கு வழக்கு போயிட்டு வருவேன், நாளைக்கு வந்துடுவேன், இங்கே தான் இருப்பேன். சரி, அப்படி இடிக்கும்போது சொல்லி நான் வந்து விமானம் இருக்கு போயிட்டு வடக்குக்கு போறாரு அண்ணன், போயிட்டு நாளைக்கு வந்துடுவாரு. தைரியமா எங்களுக்கு எங்க இருப்பதான் வேணும். வேற எதுவுமே எங்க ரேஷன் கொடுக்குற எந்த பொருளுமே வேணாம், அந்த 1000 ரூபாய் பணமும் வேணாம். எங்களுக்கு எங்க இருப்பிடம் தான் வேணும். அதுக்குதான் இவ்வளவு நாங்க போராடுறோம். அந்த மாதிரி இடத்துல தள்ளுறாங்க. எங்க இருக்க மக்கள் யாருமே அக்சஸ் கிடையாது. கூலி வேலை செய்யறவங்க யாருங்க படிச்ச டாக்டர் கிடையாது, எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க. வாழ்வாதாரம் இங்க ஒப்பு தானே இருக்கு. 3 கிலோமீட்டர்ல அட்லீஸ்ட் இடம் வாங்கி கொடுத்தோட பரவாயில்ல. நம்ம நாங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணுறோம், நம்ம தம்பிங்க உடனடியாக வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிடுறோம். ஒரே ஃபோன் பண்ணால் போதும். நம்ம மாவட்ட செயலாளர் வந்து எல்லாருமே உடனடியாக ஃபோன் தான் நாங்கள் பண்ணுவோம். அவங்களோட பிரச்சனை மாதிரி வந்து தடுப்பு தைரியமா